கடவுளேன்னு கூப்பிடாதீங்கன்னு அஜித் சொல்லும்போது எதனால வரல அதேதான் வந்தது. அவர் கடவுளேன்னு கூப்பிடாது கூப்பிட வேணாம்னு சொன்னதே அவர் வந்து அதை என்ஜாய் பண்றாரு. அதை என்ஜாய் பண்றதுனாலதான் அவர் வந்து சொல்லலான்றாரு. நயன்தாராக்கு வந்து அது அவங்களே தான் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வேற எந்த ஒரு டைரக்டரா இருக்கட்டும் சரி, எந்த ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும், யாருமே வந்து சொல்லலையே இவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து சரியா இருக்கு, இதை வந்து இவங்க தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி எதுவுமே அது வந்து அவங்க தான் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கறது தானே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க நல்லா பாக்குறீங்கன்னு உங்களுக்கு அந்த சொல்லுங்க. நீங்க நான் கேட்கிறேன், 75 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிள். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். எத்தனை படங்கள்ல அவர் பிரின்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்துச்சுன்னா வந்து ரஜினி, விஜய், அஜித் எல்லாருமே பாருங்க, அவங்க வந்து அவங்களோட பப்ளிக் வந்து அவங்க பர்சனலா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஒரு பிரைவேட் ஸ்பேஸ்ல எப்படி இருப்பாங்க, ஆனா பப்ளிக்கா அவங்க வந்து ஃபேன்ஸ் மதிப்பாங்க. ஒரு பட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டோம். அப்படின்னும் போது என்னோட இப்போ நான் நினைக்கிறேன், இல்ல என்னோட பெண் சுதந்திரத்தை எப்படி தானே நான் என்னோட சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி என்னுடைய பட்டத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சூப்பர் ஸ்டார்னு இருந்தப்ப கூட அந்த பட்டத்தை இப்பவுமே நிறைய பேர் அடுத்தடுத்த நடிகர்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு அந்த பட்டம் போகும்போது கூட எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சுன்னு நம்மளே பார்த்திருக்கோம். ஃபில்மி வித் நேயர்களுக்கு வணக்கம். என்னமா அங்க சத்தம். இந்த வாரம் வந்து என்ன டாபிக் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இனிமே என்னை கூப்பிடாதீங்க. ஏன்னா அப்படி கூப்பிடுறது ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறத தாண்டி என்னோட ஃபேன்ஸ் கிட்ட என்னால் கனெக்ட் ஆக முடியல, கனெக்டிவாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லையோ, நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு? ஆக்சுவலாக எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா நான் பீயிங் நயன்தாராஸ் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன். என்னோட ஓகே அவங்க சொன்னதுனால நான் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியல. ஸோ நயன்தாரா ஒரு பயங்கரமான ஃபேன்னால அவங்க சொன்னது சொல்ல முடியல. இல்லைனா நான் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுவேன் யூஸ்வலாகவே. அந்த வகையில் எனக்கு நயன்தாரா வந்து இந்த பட்டத்தை வந்து தூக்கி போட்டது வட் வேணாமே, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு இது எப்படி தெரியுமா இருக்குது? ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா, ரஜினிகாந்த் வந்து டக்குன்னு பார்த்து அவங்க எல்லாத்தையும் போயிட்டு என்ன சூப்பர் ஸ்டார்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு 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 கஷ்டத்தை கொடுக்கும் ஒருத்தங்கிட்ட. இப்போது விஜய் போயிட்டு நான் யாரும் தளபதினு கூப்பிடாதீங்க, விஜய்னு கூப்பிடுங்க, கால்மி விஜய்னு சொல்லும்போது அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ தளபதின்றதை விட்டு தலைவர்னு போகும்போதே பலருக்கு வந்து அந்த தலைவர்ன்றது இல்லை, ஆனால் எங்களுக்கு தளபதி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குல்ல. அதே மாதிரி எங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுல ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து நிறைய பேர். அந்த எமோஷனல் கனெக்ட் வந்ததா அப்படிங்கிறதே இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகா இருக்கட்டும், தளபதி, அல்டிமேட் ஸ்டார் அஜித்தா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த அடைமொழிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஃபேன்ஸ்க்கு வந்து பயங்கர கனெக்ட் ஆயிருக்கும். பட் நயன்தாராவுக்கு அந்த கனெக்ட் வந்தா மாதிரி தெரியல அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட. லைக் அவங்க வந்து ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஒரு இப்போ வரைக்கும் இத்தனை வருஷத்துலயுமே இப்போ வரைக்குமே ஒரு ஹீரோயின் லீட் ரோல் ஒரு டாப் டயர் ஆக்ட்ரஸாவே இருக்காங்க. பட் ஆனா அந்த லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த ஒரு டேக், அந்த ஒரு அடைமொழி வந்து அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட போய் பெரிய அளவில் சேர்ந்துதா அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொன்னோம். அது வந்து இன்னமும் நிறைய பேர் அதை விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மற்ற நடிகர்களுக்காவது வந்து இப்போ சூப்பர் ஸ்டாருன்னு கொடுத்தது, அது ரஜினிக்கு கொடுத்தது வேற ஒரு டைரக்டரோ வேற ஒரு ப்ரொடியூசர் கொடுத்தாரு. பட் ஆனால் நயன்தாராக்கு வந்து அது அவங்களே தான் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வேற எந்த ஒரு டைரக்டரா இருக்கட்டும் சரி, எந்த ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும், யாருமே வந்து சொல்லலையே இவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து சரியா இருக்கு, இதை வந்து இவங்க தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி எதுவுமே அது வந்து அவங்க தான் போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கறது தானே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி போய் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்றீங்க மத்தவங்களுக்கு கனெக்ட் ஆன மாதிரி ஃபேன்ஸுக்கு? ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்றது, சினிமாவை தாண்டி ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆஸ் அ சொசைட்டி வந்து ஒரு டீப் ரூட்டட் அந்த மிசாஜினி இருக்குல்ல, அதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஆண் ஆதிக்கம் சமுதாயம் இருக்குல்ல, அதுதான் இதுக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு ரீசன் நினைக்கிறேன். ஷாருக் கான் எடுத்துங்க, கிங் கான் சொல்லிக்கலாம், ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பட்டம், ராம் சரணுக்கு ஒரு பட்டம், சிரஞ்சீவிக்கு, பாலையாவுக்கு, அவங்க மோகன்லாலா இருக்கட்டும், மம்முட்டியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பட்டம் இருக்கு. ஆலியா பட்டுக்கு என்ன பட்டம் இருக்கு? ஜான்வி கபூர், ஸ்ரீதேவி, அதுக்கு முன்னாடி சரோஜா தேவி கூட போங்களேன், கீர்த்தி சுரேஷ் வாங்க, த்ரிஷா வாங்க, சமந்தா எடுத்துக்கங்க, யாருக்காச்சும் பட்டம் இருக்கா? நடிகையர் திலகம்னு சொல்லி ஒரு நடிகையை வந்து பட்டம் கொடுத்து உட்கார வச்சதும் அதே ஃபேன். அதுதான் சொல்றேன். இப்போ ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு நடிகர் திலகம்னு இருக்கு, உங்களுக்கு இருக்குது எத்தனை? நான் என்னால ஒரு 100 நடிகர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்க முடியும். பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன்ல ஆரம்பிச்சு நடிகர் திலகம் சிவாஜி வரைக்கும் என்னால த்ரூஅவுட் த லேடர் என்னால போக முடியும். ஒவ்வொரு நடிகர்களுக்கும் என்னால ஒரு பட்டம் இருக்கு அப்படின்னு காட்ட முடியும். நடிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நடிகை திலம் பத்மினி அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ நடிகைகளுக்கு அந்த பத்மினிக்கு அடுத்தது யாரு நெக்ஸ்ட்? யாருமே கிடையாது. ஸோ இதுதான் ஒரு பிரச்சனையா நான் பார்க்குறேன். இப்போ
ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறேன்ல இப்போது லெட்ஸே இளைய தளபதி வந்து தளபதியாக மாறினது வந்து மெர்சலில் மாறினாங்கன்னு நினைக்கிறேன்ல, லைக் தளபதி அப்படி மாறுறதா இருக்கட்டும், உலக நாயகனாக இருக்கட்டும், இல்லை இப்போது தலை வந்து அல்டிமேட் ஸ்டார் இல்லாமல் தலை அதுவே போதும் எனக்கு அல்டிமேட் ஸ்டார் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான நடிகர்கள் வந்து ஒரு இதை விட்டுட்டு வரும்போது அவங்களாவே எடுத்துக்கிறாங்களோ இல்லை ப்ரொடியூசர் கொடுக்குறாங்களோ டசன்ட் மேட்டர், அது அவங்களாவே எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அது அவங்களா எப்படி எடுத்துக்க முடியும்? லைக் அது வந்து இப்போ வந்து அதை என்ஜாய் பண்ணி, ஏன்னா நடிகர்கள் நடிகைகளை வந்து ஃபேன்ஸ் அப்படி கொண்டாடுறாங்க. அவங்க வரக்கூடிய படங்களை வந்து அவங்க பிடிச்சிருச்சுன்னா அதை வந்து எந்த எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. திரைத்துறையிலுமே ஒரு நடிகர் அவருடைய பயணம் எப்படி இருக்கு, அவர் நடிச்சிருக்கக்கூடிய படம் எப்படி இருக்கு, அவர் அதுக்கான வர்த்தான ஆளா அப்படின்னு பார்த்து நிறைய பட்டங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நயன்தாரான்னு மட்டும் சொல்ல, ஹீரோயின்ஸ்க்கே நிறைய பேர் தெலுங்குல இப்போ சாய் பல்லவி லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. இப்போ அங்க யாருமே வந்து போய் அவங்கள விமர்சனம் செய்யல, ஏத்துக்கிறாங்க, ஃபேன்ஸ் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலி சாய் பல்லவிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அதை ஏத்துக்கிறாங்க, அங்க வந்து கனெக்ட் பண்றாங்க. இங்கேயுமே த்ரிஷா வந்து சவுத் குவீன் இப்போ வரைக்கும் சொல்லக்கூடிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அங்க யாருமே வந்து அவங்க சவுத் குவீன் இல்ல அப்படின்னு யாருமே. ஆனா நீங்க நல்லா பாக்குறீங்கன்னு உங்களுக்கு அந்த சொல்லுங்க, நீங்க நான் கேட்கிறேன் 75 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிள், இப்போ சிவகார்த்திகேயன் வந்து பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். எத்தனை படங்கள்ல அவருக்கு பிரின்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்துச்சுன்னா, பிரின்ஸ் படத்துக்கு முந்தின படம் வாட் இஸ் இட், டாக்டரா டான் நினைக்கிறேன்ல. ஸோ டான்ல வந்து அவருக்கு பிரின்ஸ் அப்படின்ற ஒரு பட்டம் வருது. அவரோட 22வது 23வது 21வது படம், ஸோ 20 படத்துல அவருக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். கரெக்ட் தப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த பிரின்ஸ்ங்கிற பட்டம் இப்போ வரைக்கும் நிலைச்சு இருக்கா அப்படின்னா இல்ல, ஏன்னா அது கனெக்ட் ஆகல. சிவகார்த்திகேயன் வந்து கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் அது கனெக்ட் ஆகுதோ ஆகலையோ, நான் தி திங் இஸ்ல அவருக்கு வந்து 20 படங்கள்ல அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குது அப்படின்னும் போது யாரும் விமர்சிக்கல. அவருக்கு பிரின்ஸ் ஏன் கொடுக்குறீங்கன்னு யாரும் விமர்சிக்கல. ஆனா 75 படங்கள் நடிச்ச நயன்தாராவை சூப்பர் ஸ்டார்னு யாரும் அதுதான் நான் சொல்றேன், டீப் ரூட்டட் மிசாஜினி. இது வந்து அங்க இருக்கிற அந்த ஆணாதிக்க சமுதாயமாக இந்த ஆணாதிக்க மனப்பான்மை வந்து ஒரு 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 பெண்ணுக்கு வந்து ஒரு கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவ்வளவு நான் சிம்பிளா சார். ஆனா நான் சொல்றேன் ரஜினிக்கு வந்து முதல் 10-20 படங்கள், இன்னும் சொல்ல போனா இன்னும் டு பி ப்ரிசைஸ், அவர் ஹீரோவை நடிச்ச முதல் படத்துல அவருக்கு சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டம் வருது முதல் படத்துல. ஓகே, அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் இருக்குது, அவர் ஹீரோவா வராரு, அறிமுகமாகும் சூப்பர் ஸ்டார் அறிமுகமாறாரு. இருந்தாலும் 75 படங்கள் வச்சு இவ்வளவு லெஜெண்டரியா வந்து நிக்கிற ஒரு நயன்தாராவுக்கு சரி லேடி சூப்பர் ஸ்டார் வேண்டாம். அந்த மாயா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நயன்தாராக்கு இருந்த பட்டம் என்ன இருக்கு? இல்லையே. மாயா படத்துக்கு அப்புறம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆன O2 படத்துக்கு அந்த லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு பட்டமே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணணும்னு நினைச்சா அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாமே, ஏன் அங்கேயும் யூஸ் பண்ணல? அதுதான் நான் கேட்குறேன். இதுதான் நம்ம ஒரு சொசைட்டியா நம்ம பண்ற ஒரு தவறுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்போ லெஜெண்டரி ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, நமக்கு நிறைய நல்ல நல்ல ஆக்ட்ரஸ் இருக்காங்க. த்ரிஷா இருக்காங்க, அஃப்கோர்ஸ் நல்ல பயங்கரமான ஆக்ட்ரஸ் தான். சமந்தா இருக்காங்க, பயங்கரமான ஆக்ட்ரஸ் தான். இவங்களுக்குலாம் ஒரு ஒரு பட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டோம். அப்படின்னும் போது என்னோட இப்போ நான் நினைக்கிறேன், இல்ல என்னோட பெண் சுதந்திரத்தை எப்படி தானே நான் என்னோட சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி என்னுடைய பட்டத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இல்ல அந்த பட்டத்தை வந்து அவங்க யாராவது கொடுத்திருந்து என்னை யாரும் குளோரிஃபை பண்ணி இவ்வளவு பேசுறாங்க வேணாம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவங்களே தான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்றாங்க என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறாங்க. எனக்கு அது பிடிக்கும். ஏன் அவங்களே அதை ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேற யாருமே அதை இது பண்ணி சொல்லவே இல்லை. இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆங்கர் ஒரு தடவை சொல்றாங்க. ஆனா இவங்களே வந்து அவங்கள வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நினைச்சிட்டு என்ன லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லவே சொல்லாதீங்க, என்ன வந்து ரொம்ப கழுவி ஊத்துறாங்க அப்படின்னா அது சொல்லும் போது அவங்களே வாண்டடா வந்து அதை அவங்களே திணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் வருது. யாருமே வந்து எதுக்கு இப்போ லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்களா, ஒரு ஆங்கராச்சும் ஒரு தடவை தான் சொல்றாங்க, அவங்க சொல்லிட்டு போட்டு விட்டுற அது அப்படியே கடந்து போயிடலாம். ஆனா அவங்க உட்காந்துட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு ஒருத்தர் வந்து அத்தனை தடவை வந்து அதையே திரும்ப லைக் சொல்றாங்க. இது பண்ணாதீங்க, எப்போ யாரா இருந்தாலும் ஒரு ஹியூமன் நேச்சரே வந்து ஒரு விஷயத்த பண்ணாதீங்க நம்ம ஒருத்தர் சொல்றோம்னா அது ஆக்சுவலி அது வேணும்ன்றது தான் நம்ம கேட்கிறோம். அதுதானே அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த விமர்சனம் எதனால எனக்கு கடவுளேன்னு கூப்பிடாதீங்கன்னு அஜித் சொல்லும் போது எதனால வரல, அதேதான் வந்தது. அவர் கடவுளேன்னு கூப்பிடாது கூப்பிட வேணாம்னு சொன்னதே அவர் வந்து அதை என்ஜாய் பண்றாரு. அதை என்ஜாய் பண்றதுனாலதான் அவர் வந்து சரி அப்போ தலான்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா அப்படி நம்ம எடுக்க முடியாதுல்ல. நோ மீன்ஸ் நோ தான். எனக்கு நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் திஸ், அவ்வளவுதான். as simple as that. நம்ம வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்களை வந்து நம்ம புகுத்த வேணாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சோ நீங்களும் இப்போ
வந்து கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்து ஆசைப்படுறாரு. அதனால வந்து டிபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாங்க. ஆக்சுவலா எனக்கு தலன்னு சொல்றது எனக்கு தலன்னு கூப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் வேணாம் அப்படின்னு சொன்னாருன்னா ஓகே ரைட் ஃபைன் ஏகே அவ்வளவுதான். கடவுளே அஜித்னு சொல்றது ஜாலியா இருந்தது, பயங்கர வைபா இருந்தது. ஆனா அவர் வந்து அத வந்து என்ஜாய் அவங்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஃபேன்ஸ் வந்து அதிகமா சொல்லுவாங்க. ஆனா திங் இஸ் அவர் வந்து என்னன்னா அவர் வந்து பப்ளிக் ஒரு பாயிண்ட்ல இருந்தா என்ஜாய் தான் பண்றாங்க. இப்போ அஜித் வந்து அதை என்ஜாய் பண்ணாருன்றது வந்து ஒரு ஃபேக்ட்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு அஜித்னு சொல்லி சிரிச்சது. ஆனா அது வென் தட் பிகம்ஸ் என்ன சொல்றது, ஒரு பப்ளிக் நியூசன்ஸா மாறும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பிடிக்கலன்னு சொல்லும்போது அதுல இருந்து ஓகே ரைட் ஃபைன், எங்க பிடிக்கலன்னு சொல்றது வந்து எங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா எங்களுக்கு இது சந்தோஷமா எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு அஜித் ரசிகரா இருந்த எல்லாருக்கும் என்ன ஒரு எமோஷன் இருந்தோ அதே எமோஷன் வந்து எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா சொன்னது வந்து எனக்கு இப்போ வந்து அவங்களுக்கு ரெண்டு விமர்சனம் வைக்கலாம். ஒண்ணு வந்து அவங்களே வந்து அதை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒண்ணு இருக்கு. ஏன்னா அது நான் முன்னாடி சொன்ன ரீசன் தான். அவங்க வந்து ஆக்சுவலி அதை சொல்றது மூலமா என்ன நீங்க இப்படி கூப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நேத்து அவங்க கொடுத்திருந்த அறிக்கையுமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்றதே வந்து ஆக்சுவலி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃபேன்ஸ், அவங்க ஃபேன் ஃபாலோயிங் இல்லை நான் சொல்லவே இல்லை, நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க, நயன்தாராக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமாக கூப்பிடுவாங்க. ஸோ என்ன நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொன்று அவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல படங்களை தாண்டி அவங்க மேலேயான ஒரு விமர்சனமே, அவங்க ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டை நடந்துக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு விமர்சனம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு பட்டம் கொடுக்கணுமா, அது அவங்க தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அதே ஃபேன்ஸே வந்து அவங்களை விமர்சனம் செய்ய. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஒரு பிராண்டு, அவங்க ஒரு ஓனராக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டோட ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஒரு டைம் சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அந்த டைமுக்கு அவங்க போகலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆங்கர் வந்து அவங்க இன்னும் கடவுள் மாதிரி அவங்கள வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அண்ட் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். ஏன்னா பப்ளிக் ஃபிகர் அதையும் நீங்கள் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பட்டத்துக்கு எப்படி அவங்க சரியா இருப்பாங்களா இருக்கும். நீங்க வந்து ரஜினி, விஜய், அஜித் எல்லாருமே பாருங்க, அவங்க வந்து அவங்களோட பப்ளிக் வந்து அவங்க பர்சனலா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஒரு பிரைவேட் ஸ்பேஸ்ல எப்படி இருப்பாங்க, ஆனா பப்ளிக்கா அவங்க வந்து ஃபேன்ஸ் மதிப்பாங்க. நான் அதான் சொல்றேன், நான் மறுபடியும் இப்ப அங்க வரேன். என்னன்னா இந்த ஒரு விமர்சனம் வந்து லெட்ஸ் சே எந்த ஆடியோ லான்ச்னு தெரியல, விஜய் வந்து கத்திருப்பாரு ஒரு ப்ரெஸ் மீட்ல, சைலன்ஸ் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. அஜித் வந்து பப்ளிக்ல வந்து செல்ஃபி எடுக்க வந்து அவரோட ஃபோனை பிடுங்குற ஒரு இதாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம். இந்த ரெண்டு ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட பண்ணுற 1-2 தவறுகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு பெண் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஆஸ் அ சொசைட்டி நம்ம வந்து அவங்கள போய் இப்படி பார்ஜின் பண்ணி கமான் என்ன நீங்கள் எப்படி பண்ணலாம், ஹவு கேன் யூ டூ திஸ், எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணுறோமோன்னு தோணுது. அண்ட் அதே தான் ரஜினிகாந்துக்கு ஏன் சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத இந்த சமூகம் வந்து நயன்தாரா நீங்க ஏன் சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. சூப்பர் ஸ்டார்னு இருந்தப்போ கூட அந்த பட்டத்தை இப்பவுமே நிறைய பேர் அடுத்தடுத்த நடிகர்களுக்கு கொடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு அந்த பட்டம் போகும்போது கூட எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு நம்மளே பார்த்திருக்கோம். சோ அது வந்து பட்டம்ங்கிறது இங்க பிரச்சனை இல்லை, அது யாருக்கு போய் சேருது. இப்போ நயன்தாரா வந்து நயன்தாரா இப்போ நம்ம பீக்ல அவங்க 75 படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்க பீக்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்ல முடியும். நம்ம த்ரிஷா கூட அந்த பட்டத்தை கொடுக்கலாமே. ஏன்னா த்ரிஷா பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் அவங்களோட லைனப்ல அடுத்தடுத்து படங்கள் இருக்கு. இப்போ நயன்தாராக்கு என்னென்ன படங்கள் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அவங்க ஒரு செட் ஆஃப் படங்கள் நடிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்து என்ன படங்கள் இருக்குன்னு கூட தெரியாது. அந்த மேபி நான் இப்போ ஃபேன்ஸோட ஒரு போல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யாருக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு கொடுத்தாங்கன்னா அப்போ த்ரிஷாக்கு போச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை நான் என்ன கேட்குறேன், இப்போ இது இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நயன்தாராவுக்கு வந்து பட்டம் மாயா படத்தில் கொடுத்தாங்க 2016-17 கொடுத்தாங்க. அப்போ வந்து நயன்தாராவை விட அந்த 2016 எடுத்துக்குவாங்க, அந்த கான்டெக்ஸ்டில் நயன்தாராவோட ஒரு பெட்டரான ஒரு மிகப்பெரிய படங்கள், விமன் சென்ட்ரிக் படங்கள்ன்ற ஒரு ட்ரெண்டுக்கு வந்து தொடர்ந்து நிறைய ரோல் பிளே பண்ண நயன்தாராவுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறீங்க நான் கேட்கிறேன். அந்த விமன் சென்ட்ரிக் படங்கள் நடிச்சதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு நான் அறம் படத்தை சொல்ல 1-2 நடிச்சாங்க நல்ல படங்கள். ஆனா விமன் சென்ட்ரிக் படங்கள் மட்டுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நடிச்சாங்க. லைக் அது வந்து பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல, அவங்களுக்கே ஒர்க் அவுட் ஆகல. அது அவங்க விமன் சென்ட்ரிக் படங்கள் நடிச்ச படங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜவான் நடிச்சது பாருங்க, எது உங்களுக்கு
மார்க்கெட் வேல்யூவா அவங்களுக்கு எது மார்க்கெட்டா கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள். ஜவான் தான் அறம் வந்து எல்லாருமே கொண்டாடினாங்க, இப்போ வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். ஆனா அந்த ஒரு படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா டைமும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ டோராவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கனெக்ட், அதெல்லாமே கனெக்ட்ல எல்லாம் பெரிய அளவுல யாருமே அதை விமன் சென்ட்ரிக் படமா எடுத்துக்கவே இல்லை, அது பெரிய அளவுல போய் சேரவோ இல்லை. சோ டிசிஷன் ஒன்னு இருக்குல்ல, அவங்க விமன் சென்ட்ரிக் படம் நடிக்கிறாங்கிறதுக்காக மட்டுமே லேடி சூப்பர் ஸ்டார் படத்துக்கு கொடுத்துட முடியாது. அதுக்குன்னு சொல்லல, பட் அவங்க she has done it throughout the yearsல. அவங்க வந்து from the beginning, let's say அவங்க வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன் மாதிரி பெரிய பட்ஜெட் படம் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்து த்ரிஷாவுடைய இதெல்லாம் நான் வந்து செல்வனோட அதிகமா கலெக்ட் பண்ண அதிகமா படங்களும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்போ அவங்க ஒரு கரெக்டான டிசிஷன். பட் நான் அதுதான் கேட்கிறேன், நம்ம மார்க்கெட்டை வச்சு நம்மளால அந்த பட்டத்தை மறுபடியும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு தோணுது எனக்கு. வந்து அவங்களோட லெகசி இருக்குது இல்ல, அவங்க லெகசினாலுமே இப்போ அவங்க விமன் சென்ட்ரிக் படமா எடுக்கிற சூஸ் பண்ணாங்க, நான் இப்படிதான் நடிக்க போறேன் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான கதைகள்ல நடிக்கணும். இப்போ விமன் சென்ட்ரிக் படம்ன்றதுக்காகவே அவங்க அந்த மாதிரியான படங்கள் அவங்க நிறையவும் பண்ணியிருக்காங்க, அதை மறுக்கவும் முடியாது. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் சொல்றேன், மறுபடியும் நான் அதுதான் சொல்றேன். நம்ம இந்த சொசைட்டில வந்து ஒரு பெண் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விமன்ஸ் டே வரப்போகுது. ஸோ அந்த ஒரு கஷ்டத்தெல்லாம் தாண்டி அவங்க இத்தனை, நான் தான் கேட்குறேன்ல, மற்ற எந்த நடிகர்களுக்கும் இல்லாத ஒரு விமர்சனம் வந்து நயன்தாராவுக்கு நம்ம பார்க்க முடியுது. மற்ற எந்த நடிகர்கள் வந்து ஒரு 4-5 படங்கள்லேயே ஒரு பட்டத்தை இதுதான் என்னோட பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெடியாக போயிட்டு இருக்கும்போது, நயன்தாரா 50-60 படங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் அவங்களுக்கு வருது. அது அவங்க எடுத்தாங்கன்னு அவங்களா எடுத்தாலும் அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யாரும் அவங்க கொடுக்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. எதனாலன்னா அவங்க பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. இதே நயன்தாரா ஒரு ஆணா இருந்திருந்தாங்க, நயன்தாரா அவங்க கொடுக்காம இல்ல, அவங்க அவங்களுடைய அவங்க நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பப்ளிக்கா இப்போ அவங்களோட டாக்குமெண்ட்ரி விஷயத்திலேயே பாருங்க, அவங்க மற்ற படங்களோடைய எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணாங்க. அதுல சந்திரமுகி படத்துக்குமே வந்தது, ஆனா அதை செட்டில் பண்ணாங்க அவங்க. ஆனா தனுஷ்க்கு செட்டில் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க வந்து அவங்க சொல்றதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க. காப்பிரைட்ஸ்ங்கிறது எல்லாருமே, நயன்தாரா ஒரு படத்தை வேற யாருக்காவது கொடுத்திருந்தாலும் அது காசு கொடுத்துதான் காசு வாங்கிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இல்ல நானே கேட்கிறேன், இதெல்லாம் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அவங்க எல்லாருமே ஒரு பண்ற ஒரு தவறு தான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம என்ன சொல்றது, நயன்தாரா மேல மட்டுமே நம்ம தப்பு சொல்ல முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இல்ல ஒய் நாட் பிளேம் விக்னேஷ் சிவன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. நான் அந்த இடத்துக்குள்ள நான் போக விரும்பல. அஃப்கோர்ஸ் இது வந்து யார் மேல தப்பு யார் மேல கரெக்ட் அப்படின்ற ஒரு இடம் வேண்டாம். இல்ல நான் அதுதான் சொல்றேன், பெண்ணுங்கிறதுக்காக மட்டுமே அவங்களுக்கு மறுக்கப்படல. இங்க நிறைய ஹீரோயின்ஸ்க்கு நிறைய பட்டங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ அவங்களுக்குன்னு வரும்போது அது விமர்சனம் ஆகுது. அது அவங்க பெண்ணுங்கிறதுக்காக வரது இல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய எனக்கு ஆக்சுவலா நான் அதனால தான் சொல்றேன், எனக்கு எதனால நயன்தாரா வந்து இந்த பட்டத்தை தூக்கி போட கடைசி என்னன்னா சொல்றது ஒண்ணே ஒன்று தான். எதனால அவங்க நயன்தாரா இந்த பட்டத்தை தூக்கி போட்டாங்க அப்படின்றதுக்கு எனக்கு வருத்தம் எதனாலனா, மற்ற எந்த நடிகர்களுக்கும் இல்லாத ஒரு அழுத்தம் வந்து நயன்தாராவுக்கு வலுக்கட்டாயமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது நான் இருக்கிற ஒரே காரணமாக நான் பார்க்குறது வந்து அவங்க பெண் தான். அந்த ஒரு பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க மேலே வந்து நீங்கள்லாம் பெரியவங்களா, நீங்கள் என்ன பெரியவங்களா, நீங்கள் நான் அவங்கள பெரிய சாதிச்சிட்டிங்களான்னு கேட்டேன்னா ஆமாம் சாதிச்சுட்டு தான், அவங்க சாதிச்சுட்டு தான் அவங்களுக்கு அந்த லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் வந்திருக்கு. இந்த லாஞ்சிவிட்டி இவ்வளோ பெரிய எத்தனை சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ப்ரைம் அப்படின்றது வந்து பெரிய நடிகர்களே பெருசாக பண்ணாத ஒரு விஷயத்தை நயன்தாரா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மொதல் படத்துலேருந்து கடைசி அவங்க நடித்த படம் வரைக்கும் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றி பெற்ற ஒரு படம் அப்படின்றதுனாலையும் இன்னுமே அவங்களோட ப்ரைமில் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே அவங்க நிறைய வெற்றி படங்கள் கொடுக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அஃப்கோர்ஸ் அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார். இதுக்காக தான் அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புரியுதா? இப்போ நீங்களே வந்துட்டீங்க பார்த்தீங்களா, என்னதான் அவங்களே வேணா சொன்னாலும் நான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் கூப்பிடுவேன்ட்டு. அதுதான் ஃபேன்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அதை அவங்க என்ஜாய் பண்றது வேடான்னு சொல்றது மூலமா அவங்க திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்கன்னு சொல்லி என்ஜாய் பண்றாங்க. அண்ட் இது வந்து நயன்தாரா ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ணக்கூடியதெல்லாம் மேக்ஸிமம் அவங்க ஒரு லைம் லைட்ல இருக்கணும் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு, அந்த விமர்சனங்களும் இருக்கு. ஸோ திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் நயன்தாரா வந்து என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நடுவில் யாராவது இப்போ கடவுளே அஜித்ன்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகி அப்போ வந்து அஜித் சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சினாரியோ இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அப்படி எந்த ஒரு சினாரியும் இல்லை. அவங்களோட படமும் இப்போ எதுவும் வரா மாதிரி தெரியல. அவுட் ஆஃப் நோவேர் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுவுமே அவங்க வந்து கொஞ்ச நாள் வேற ஒரு கான்ட்ரவர்சிக்காக அந்த டாக்குமெண்ட்ரி கான்ட்ரவர்சினால லைம் லைட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களுக்கு அனுப்புனதுனால நோட்டீஸ் அனுப்புனதுனால லைம் லைட்ல இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைம் லைட்ல தன்னை வச்சுக்கிறதுக்காக பண்றாங்களோன்ற ஒரு விமர்சனமும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த ஆடியன்ஸ்க்கே விட்டுலான்னு நினைக்கிறேன். லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் நயன்தாரா வேணான்னு சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேற யாராவது நடிகைகளுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது யாருக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத
வேற யாரு? பிரியங்கா மோகன் பாருங்க, நயன்தாரா மேனே பிரியங்கா மோகன் பாத்துக்கோங்க. இப்போ நயன்தாரா வேணாம்னு சொன்னா நெக்ஸ்ட் பிரியங்கா மோகன் தான் வேற என்ன. ஓகே, ஸோ கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. நாங்க வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். பை.